எனக்கு அருமையான மகனே, மகளே, உங்களுடைய காரியத்துக்கே முக்கியத்துவம் கொடுக்குறீங்கல்ல? அ உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எப்படி மத்தவங்களுக்கு முன்னாடி உயர்ந்த நிலையில இருக்கிறது போல நடிக்கிறீங்களா? இல்ல உங்கள நீங்களே பெரிதாக்கி கொண்டு உங்க சிந்தனையெல்லாம் உங்களுடைய அழகு, சௌந்தரியம், உங்களுக்குள்ள அந்தஸ்து அதே மேன்மை பாராட்டி கொண்டு இருக்கீங்களா? இன்னைக்கு உங்களுக்கு தேவனுடைய வார்த்தை என்ன தெரியுமா? நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரம் 30வது வசனம். சௌந்தரியம் வஞ்சனை உள்ளது, அழகும் வீண். கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரியே புகழப்படுவாள். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருந்தா போதுங்க. எனக்கு அருமையான மகளே, அருமையான மகனே, கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில் நடக்கிற மனுஷன் பாக்கியவான். அழகு, அந்தஸ்தோ உங்களுக்கு நிலைச்சு நிற்காது. ஆனா கர்த்தருக்கு பயந்து நடக்கும்போது அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்க ஆத்துமாவை அலங்கரிப்பார். உள்ளான அலங்காரம் பிரகாசத்தை உங்க வாழ்க்கையில கொண்டு வரும். நன்மையை கொண்டு வரும். இருள் நீங்கும், வெளிச்சத்தை காண செய்யும். கர்த்தர் இந்த நாளில் அப்படிப்பட்ட கிருபைகளை உங்கள் ஒவ்வொருவருக்கும் தருவாராக. ஆமென். கர்த்தருடைய கரம் இந்த நாள் முழுவதும் செய்யற வேலையில உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதிப்பதாக. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உங்களுக்குள் காணப்படுவதாக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.